வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, விரட்டி அடிக்கப்பட்ட கனிமொழி, ரவுண்டு கட்டிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள், திமுகவை ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இந்த மூன்று விஷயங்களை தான் விரிவா பார்க்க போறோம். கனிமொழியை மட்டுமா விரட்டி அடிக்கின்றார்கள், இன்னும் ஏகப்பட்ட திமுக உடன்பிறப்புகள் ஓட்டம் எடுத்திருக்கின்றார்கள். மக்களுடைய எதிர்ப்பா பார்த்த உடனே அவற்றையெல்லாம் பதிவு பண்ண போறேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு லைக் போடுங்களேன். இப்போ கனிமொழி அவர்களை விரட்டி அடிக்கின்ற காட்சியை பாருங்க. எதற்காக இந்த அம்மா கனிமொழி கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தென்காசி மாவட்டம் மருதம்புதூர் அங்க ஒரு விவசாய காவல்துறையை சார்ந்த இன்ஸ்பெக்டர் சுப்பையா ராஜா பாத்தீங்கன்னா துப்பாக்கில சுட்டுட்டாரு. அது பெரிய இஷ்யூவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. தென்காசி முழுவதும் பாத்தீங்கன்னா மக்கள் போராட்டத்தில் குதித்து இருக்கின்றார்கள். அதாவது விவசாய சுட்டது தப்பு அப்படின்னு அந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, விவசாயிய சுட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகுதியில் இருந்தவங்க போராடி இருக்காங்க. அப்படி போராடினவங்க மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் சும்மா இருப்பாங்களா என்ன? தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய மாட்டாங்களா? தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்ய யாரெல்லாம் போராட்ட களத்துக்கு வராங்களோ அவங்களையெல்லாம் காவல்துறையினர் அழைச்சிக்கிட்டு போய் விசாரிக்கிறோம் அப்படின்ற போர்வில மிரட்டுறாங்க போல இருக்குது. காவல் நிலையத்துக்கு போனாதான் நாம உசுரா வருவோமா வரமாட்டோமா என்ற ஒரு பயமே இருக்கிறது. இந்த ஆட்சியில் தான் 34 கஸ்டடி மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதனால யார் போராட்ட களத்தில் இருந்தாங்களோ, விவசாயி மீது ஏன் துப்பாக்கி சூடு நடத்துனீங்க அப்படின்னு கேட்டாங்களோ அவங்க எல்லாம் கைது செய்ய வர்றதும் விசாரணைக்கு அழைப்பதும் சொல்லிட்டு அலைக்கழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனால கனிமொழி அவர்கள் வருகின்றார்கள். கனிமொழியை பொறுத்த வரைக்கும் என்ன வேடமிட்டுக்கிட்டு வராங்க, அவங்க நாடாராம். அதனால நாடார் ஓட்டுகள் எங்க இருக்குதோ அங்க பிரச்சாரம் பண்றாங்களாம். அதுக்குதான் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேடம் மறிக்கிறாங்க. கனிமொழி இடத்திலே பாத்தீங்கன்னா நியாயம் கேட்கிறாங்க. சோ கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொன்னாங்க அந்த பெண்மணி சொல்றதை நீங்களே கேளுங்க. என்ன கேட்டீங்க? நான் அந்த பணம் ஏறினவங்க ஷூட் பண்ணிருக்காங்க, யாரும் கேட்டு சுட்டாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுனாங்க. சரி ரைட், எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. அப்போ அதை நின்னா இங்க போராட்டம் பண்ணாங்கன்னா அதுல 9 பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போராட்டம் பண்ணா எஃப்ஐஆர் போடுவாங்களா? இன்னைக்கு சீமான் வந்தாரு, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. இப்ப நான் பண்றேன், எனக்கு என் பிள்ளை வந்திருக்கு, என் பிள்ளைக்கு 1.5 வயசு ஆகுது, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. ஓட்டு யாருக்கு போடுவீங்க? உனக்கு யார் செய்தாலும் அவனுக்கு ஓட்டு போடுங்க. சும்மா பைசாக்காக ஓட்டு போட்டா இப்படிதான் நிக்கணும். சோ கனிமொழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டிட்டு அப்படியே விலகி போக பாக்குறாங்களாம். அதுக்குதான் அந்த பெண்மணி சொல்றாங்க, இவங்களுக்கு எல்லாம் எதுக்காக ஓட்டு போடணும்? நான் யாரு? நான் திமுக காரன், எங்க குடும்பமே திமுக. ஆனா கனிமொழியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு போறாங்க, நம்மள பார்த்த உடனே ஏதோ தீய சக்தி மாதிரி எந்த ஒரு பதிலும் சொல்லாம நான் அங்க சொல்லிடுறேங்க அப்படின்னு பொறுப்பேற்றுக் கொள்ளாம கழட்டி விட்டு போறாங்க. நம்மளுக்காக எவன் களத்தை நிக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிட்டே இரு. இவங்க கேட்டா ஒழுங்கா பதிலும் சொல்ல மாட்டாங்க. விவசாயிய சுடலாமா? அதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? விவசாய கல்லா இறக்குனா, கஞ்சா கடத்தினானா? சோ எது தப்பு? இது வரைக்கும் தமிழகத்துல கஞ்சா வித்தவன இவங்க பிடிச்சிருக்காங்களா? தமிழக காவல்துறை மெத்தப்பட்டமை, பிரவுன் சுகர், இப்படி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏகப்பட்டவை வித்தானுங்க திமுக காரணங்கள. ரெண்டாவது நிறைய உலாவி கொண்டிருக்குது. இதுவரைக்கும் தமிழக காவல்துறையோ இல்ல சிபிசிஐடியோ இல்ல எத்தனையோ உளவு பிரிவுலாம் இருக்குது. அது ஏதாவது ஒன்று தமிழகத்துல சிந்தட்டிக்ஸ் ட்ரக்ஸ் ஆனது புழக்கம் இருக்கின்ற போது அதை விக்கிறவன் வாங்குறவன் எவனையாவது ஒருத்தனை தமிழக காவல்துறை கைது பண்ணிருக்குதா? இதுவரைக்கும் ஒரே ஒரு ஆளை கூட தமிழக காவல்துறை கைது பண்ணவில்லை. நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்று சொல்லப்படுகின்ற தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு முகமை இருக்குல்ல, அவங்க தான் இதுவரைக்கும் கைது பண்ணிருக்காங்க. சோ தமிழக காவல்துறைக்கு இந்த போதைப் பொருள் விற்கிறவன் கண்ணு தெரியலையா? இல்ல கைது பண்ணக்கூடாது என்று உத்தரவிட்டு இருக்கின்றார்களா? அப்போ கல்லு மட்டும் இறக்குனாங்கன்னு சொல்லிட்டு துப்பாக்கி சூடு நடத்துறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்றால் இலக்காரணமா அப்படின்னு இந்த அம்மா கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. ஒரு ஆளை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுடைய சித்தப்பாவா போராட்டம் பண்ணாத நம்மளாம் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்றார்.
அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, கட்சியில இருந்து என்னத்தை நம்ம சம்பாதிச்சோம் சொல்லுங்க. விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்துந்தா அவன் நம்ம ஆளு இல்லையா? கனிமொழி நாடார்னு சொல்றாங்களே, இந்த குண்டடி பட்டவன் நாடார் இல்லையா? கனிமொழிக்கு அக்கறை இல்லையா? எங்கேயாவது பார்த்தாங்களா ஒரு எட்டு? எத்தனை அரசியல் கட்சிக்காரங்க வந்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. ஏன் எதிர்கட்சி வரிசையில் இருந்தா தான் இவங்களுக்கு எல்லாம் அக்கறை வருமா? ஆளுங்கட்சியா இருந்தா அக்கறை கிடையாதா? காவல்துறையை ஏவி விடுறதுக்கு மட்டும் இவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த காவல்துறை கண்டித்து போராட்டம் நடத்தினா நம்மளை கைது பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்களா? இப்ப நான் போராடுறேன், என் குழந்தை போராடுது, எல்லாருமே எஃப்ஐஆர் போட சொல்லு. என் குழந்தை 1.5 வயசு தான் போட சொல்லு. நியாயத்துக்காக உள்ள இருக்கிறோம், ஒன்னும் பெருசா தலை போயிடாது. ஆனா திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா பகிங்கரமாக அவ்வளவு பேர் கூடி இருக்கின்ற இடத்துல தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. இப்போ கனிமொழிக்கு எப்படி இருக்கும்? கனிமொழியை மட்டுமா தமிழக அரசியல் களத்துல ஓட விடுறாங்க? தஞ்சாவூர் வந்தாரு நம்ம முதலமைச்சர், அங்கேயே விவசாயிகள் பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டினாங்க. சொந்த மாநிலத்துல நம்ம மாநில முதலமைச்சருக்கு இங்க இருக்கின்ற விவசாயிகளே பாத்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டுறது வரலாற்றிலே இதான் முதல் முறை. எந்த ஒரு முதலமைச்சருக்கும் சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கருப்பு கொடி காட்டினதாக சரித்திரமே இல்லை. தஞ்சாவூருக்கு வராத அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பை நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்ததே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்கின்றார், பல மக்கள் விரோத திட்டங்களை பாஜக மூலமாக இங்க கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு திமுக பொய் பிரச்சாரம் கடந்த காலங்களில் பண்ணாங்க. அப்ப கூட யாரும் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்க வரக்கூடாது, ஏன் அவரு அங்க வராரு இங்க வராருன்னு சொல்லிவிட்டு இங்க வரவே கூடாதுன்னு கருப்புடி காட்டவே இல்லை. ஆனால் சரித்திரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கு தான் சொந்த மாநிலத்திலே எதிர்ப்பு கருப்பு கொடி காட்டி நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில ஒட்டுமொத்த விவசாய சங்கங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திமுக அரசாங்கமானது மக்கள் விரோத போக்கை தான் கடைபிடிக்குது. விவசாயியை சுட்டிருக்காங்க, அது மட்டும் கிடையாது, விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்டவங்க தானே இவங்க. இல்ல இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகள் பாதிப்படைகின்ற பொழுது நிவாரணங்கள் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? சோ விவசாயியுடைய எதிரியாக நம்முடைய முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு. அதனால நாங்க தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் யார் இருந்தாலும் சரி திமுகவை ஆதரிக்க வேண்டாம். விவசாயிகளுடைய கோரிக்கையை இவங்க காது கொடுத்து கேட்பதே கிடையாது. எந்த ஒரு விவசாயியும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயிகளுக்கு எதிராக என்னவெல்லாம் திட்டம் கொண்டாந்து இருக்காங்க. ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதோட பேபி அணையை பலப்படுத்தணும். கேரள அரசாங்கத்துடன் நட்புடன் இருக்கின்றாராம். ஆனா முல்லை பெரியார் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேபி அணையை பலப்படுத்தவே இல்லையா. பல முறை கோரிக்கை வைத்தோம், வாய்க்கால்கள் தூர் வாரவே இல்லை. ஆற்றை கொள்ளடிப்பதற்கு அனாவசியமா திறந்து விட்டாச்சு. சோ மொத்தமாக திமுக ஆட்சியில விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அறுவடை செய்த நெல் நனைஞ்சு போச்சு. ஆனா அதை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அதனால விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒருமித்த முடிவை திருவண்ணாமலையில கூடி எடுத்திருக்காங்க. இந்த ஆட்சிக்கு விவசாயிகள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் மட்டும் வைக்காம நாங்க ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண போறோம். ஏன் தெரியுமா? திமுக எதிராக விவசாயிகள் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள், திமுக எதிராக தீர்மானம் ஏற்றிருக்கின்றார்கள். இந்த செய்தி ஊடகமானது வெளியிடாது. அதிமுக ஆதரவு தொலைக்காட்சிகள்ல மட்டும் வரும். அதிமுக ஆதரவு தொலைக்காட்சிகள் யாரு பாக்குறாங்க? அதனால நாங்க முடிந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக விவசாயிகள் இருக்க வேண்டும். இவங்க மீண்டும் வந்தாங்கன்னா விவசாய பூமியை நாசமாக்கிடுவாங்க. இவங்க எல்லாம் பிசினஸ் மேனு. மற்ற துறைக்கு தருகின்ற மதிப்பு மரியாதையும் கவனமும் விவசாயத்துறையில கவனம் செலுத்துவது கிடையாது. ஊர் ஊரா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை வஞ்சித்த இந்த திமுக ஆட்சி மீண்டும் வரக்கூடாது பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். ஆனா விவசாயிகள் ஒன்று சேர்ந்து திமுக எதிராக தீர்மானம் ஏற்றிருக்காங்க அப்படின்ற செய்தி என்னால ஊடகத்துல பார்க்க முடியுதா? திருவண்ணாமலையில நேற்று கூடி திமுக எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு திமுக எதிராக எந்த செய்தியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படியே மறைச்சிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, நாகப்பட்டினத்துல திட்டச்சேரியில திமுகவுடைய வேட்பாளர் வராரு. நீ தானப்பா 5 ஆண்டு காலம் இங்க எம்எல்ஏவா இருந்த, இன்னைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறிய, ஏதாவது ஒரு சாலை போட்டிருக்கியா? சாலை போடாமே இங்க ஒட்டு மொத்தமாக நீங்க பணத்தை சுருட்டிட்டு போயிருக்கீங்க. எங்க ஊரை சுத்தி 4 சாலை இருக்குது, எதனா ஒரு சாலையை நீ போட்டிருக்கியா சொல்லு, உனக்கு நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு அந்த மக்கள் திட்டச்சேரியில திமுக வேட்பாளரை உள்ளவே விடாம விரட்டி அடிச்சிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்ல பாப்பிரெட்டிப்பட்டி இவங்க ஒரு படி மேலவே போயிட்டாங்க. என்ன தெரியுமா, எங்க ஊர்ல திமுக கொடியே இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்க உங்க ஊர்ல திமுக கொடியை நடல, நாங்க என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா சாலை ஓரம் நாங்க நட்டுக்கிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. எங்க ஊரு எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த ஊரை தாண்டி மற்ற சாலைகளை நட்டும்போம். எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் எங்க ஊர்ல சாலை போகும். அந்த 1/2 கிலோமீட்டர்ல அந்த சாலையில கூட திமுக கொடி நடக்கூடாது. உடனடியாக வண்டியில வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க மற்ற கட்சி கொடியெல்லாம் இருக்கலாம், எங்க கட்சி கொடி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. மற்ற கட்சிக்காரெல்லாம் எங்களுக்கு என்ன அழிம்பு பண்ணானோ அதோட மோசமான அழிம்பு நீங்க பண்ணிருக்கீங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, நிலங்களை சுருட்டிடுறீங்க, பெண்களுக்கு எதிராக வன்புணர்வு செய்றீங்க, போதை பொருளை விற்கிறீங்க. ஒட்டுமொத்தமா திமுக காரன் எங்க ஊர்ல குடியிருந்து எங்க ஊரையே நாசம் பண்ணிட்டானுங்க. அதனால திமுக கூடிய பார்த்தா விரட்டி அடிப்போம். முடிஞ்சா வந்து காவல்துறை எங்களை கைது பண்ண சொல்லு. ஜனநாயகத்துல திமுக வாக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிராம மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என் ஊருக்கு திமுக எவன் ஓட்டு கேட்க வந்தாலும் சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிரெட்டிப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா விரட்டி அடிக்கிறாங்க. இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்ல. பெரிய கருப்பனை முற்றுகையிட்டு ஜல்லிக்கட்டு விஷயம் தொடர்பாக அந்த ஊர் தொடர்பாக சில வழக்குகள் இருக்கு பொழுது அது தொடர்பாக கேட்கிறாங்க. ஆனா பெரிய கருப்பனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு கிளம்புறாங்களாம். ஆனா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டில் இருக்கிற விஷயம் தானே, எனக்கு ஓட்டு போடு, இந்த 5 ஆண்டுல தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னியால போன முறை, ஆனா இப்போ வந்து கோர்ட்டில் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன்னா எங்களை இழிச்சு வாயினாலவா நீ நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பெரிய கருப்பனை கார் விட்டு இறங்காத அளவுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. அவரும் கடைசி வரைக்கும் பக்கத்தில் இருந்தவர் ஏதோ காப்பி கொடுத்துருவார் பொழுது காருக்குள்ளேயே காப்பியை குடிச்சிட்டு இங்கெல்லாம் ஓட்டு கேட்க முடியாது நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் பெரிய கருப்பனுக்கு எதிராக நிக்கிறாங்க. ஏன்பா அந்த ஒரு ஊர் தானப்பா பெரிய கருப்பனுக்கு ஓட்டு போட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எவ்வளவு வீரியமா இருக்குது நீங்க நினைச்சு பாருங்களேன். அதனால எங்கன்னா ஒரு இடத்துல பெரிய கருப்பனுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வருகின்ற போது அந்த எதிர்ப்பு தமிழகம் முழுவதும் பரவுகிறது. அப்படி பரவுனதுனால தானே நானே அந்த செய்தி பத்தி பேசுறேன். அதனால பெரிய கருப்பன் எங்கேயோ ஒரு இடத்துல வாக்குவாதம் பண்றாரு, எல்லா இடத்துக்கும் நான் தெரிய போதா அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதான் கிடையாது. இன்னைக்கு சர்ச்சையா ஏதாவது ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா அதைத்தான் முதல்ல பாக்குறோம். நல்ல செய்தி யாரும் பாக்குறதே கிடையாது. அதனால பெரிய கருப்பனையே விரட்டி அடிக்கின்றார்கள் மக்கள். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமத் திமுகவுடைய வேட்பாளர் ஊருக்குள்ளே வராது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விரட்டி அடிக்கிறாங்க. ஏன்னா 5 ஆண்டு காலமாக எட்டி பார்க்கலையும். அதாவது எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கினார். அப்ப மக்களுடைய குறைய 15 நாள்ல இல்ல 45 நாள்ல தீர்த்து வச்சிருன்னு சொன்னாங்க. இங்க மக்களுடைய அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய குடிநீரை கூட நம்ம முதலமைச்சரால தீர்த்து வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். சாலைகள் கூட சரியா போடல போல இருக்குது, கழிப்பிடங்கள் கூட சரியா இல்ல போல இருக்குது, அதோட மின் வசதி கூட சரியா செய்யல போல இருக்குது. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் மக்கள் அடிப்படை வசதிக்காக வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வருகின்ற வேட்பாளரை முற்றுகிட்டு கேட்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. இந்த தேர்தல் நேரத்துல தான் இவங்களை எல்லாம் தேடி வருகின்றார்கள் வேட்பாளர்கள். அதுக்கப்புறம் இவங்களை பார்க்கவே முடியல. ரெண்டாவது இவங்களை பார்க்க போலான்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கியா, எப்படி திடீர்னு வந்து எம்எல்ஏவை பார்க்கலாம், அவர் ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்களாம். எத்தனை முறை உன்னை தேடி வந்திருப்போம், ஆனா ஏதாவது ஒரு முறை அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க கூப்பிடுப்பா என்ன விஷயம் கேட்போம் அப்படின்னு வாய் திறந்து கேட்டிருக்கியா, உனக்கெல்லாம் ஏன் நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரட்டி அடிக்கின்ற காட்சிகளை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. மொத்த காட்சியும் காட்டிட்டங்க. முதலமைச்சர்லேருந்து கனிமொழியிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரையும் விரட்டி அடிக்கின்ற காட்சியும் பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமியும் அதோட பாஜகவினரும் பிரச்சாரம் போறாங்க. அவங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்பதையும் பார்க்கும்போது திமுக சோழி முடிஞ்சது. இந்த பாஜக பயத்தை தான் திமுக அனுதினமும் தமிழக மக்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கு. ஆனா இப்படி பாஜக தொடர்பாக பயத்தை கிளப்புகின்ற போது கூட தமிழக மக்கள் பாஜகவும் அதிமுக கூட்டணிக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்கின்றார்கள். ஆனா எங்களை விட தமிழகத்தை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு பில்டப் பண்ணுகின்ற
திமுகவை தான் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. இந்த தர்ம சங்கட்டமான சூழ்நிலையை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. போற இடமெல்லாம் சிறப்பு திமுகவுக்கு. இந்த தேர்தல்ல திமுக மக்கள் கவுஞ்சி விட்டுருவாங்க போல இருக்குது. ஆனா வெற்றி பெறது தான் யாருன்னு நமக்கு தெரியல. எப்படி நியாயத்துக்காக போராடுகின்ற மக்கள் இருக்கின்றார்களோ அதே மாதிரி பணத்துக்காக ஆசைப்படுகின்ற மக்களும் இருக்கின்றார்கள். ஸோ அந்த மக்களுடைய ஆதரவு தான் திமுக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நன்றி.